நான் என்னோட ஃப்ரீலான்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு பிஸ்னஸுக்கும் என்ன சர்வீஸ் கோட் பண்ணுறதுனே தெரியாமல் ஏகப்பட்ட கிளைண்ட்டை மிஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரைஸிங் கோட் பண்ணுறதுன்றதை சொல்ல போகிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 6 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. அஸ் எ ஃப்ரீலான்சராக எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, கிளைண்ட்டுக்கிட்ட போய் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு டைரெக்டாக கேட்கறது தான். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படியும் அவங்க கம்மியாக தான் சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக உங்களோட கிளைண்ட்டுக்கு ப்ராப்பரான மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி அவங்க ப்ராடக்ட் எவ்வளோ டிமாண்டில் இருக்குது, அவங்க காம்படிட்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை எடுத்து சொல்லி, இங்கே நம்ம சஸ்டைன் ஆகணும்னா அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை நீங்கள் ஒரு சஜஷனாக வைங்க. தென் நான் எப்பயுமே ஒர்க் பேஸில் சார்ஜ் பண்ணாமல் ரிசல்ட்ஸ் பேஸில் தான் சார்ஜ் பண்ணுவேன். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு இத்தனை போஸ்ட் போட்டால் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லாதீங்க. கிளைண்ட்ஸுக்கு எப்பயுமே ரிசல்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ இத்தனை போஸ்ட்டுக்கு இவ்வளோ வியூஸ், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வரும்னு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவை கொடுங்க. அப்புறம் ஒரு பெரிய மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த பேசிக், ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம்னு பிரித்து ப்ரைஸிங்கை கோட் பண்ணி கொடுக்காதீங்க. அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இழுக்கவே இருக்காது. நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்டில் ஒரு ஹார்ட் போடுங்க. தேங்க்யூ.